வணக்கம். வாழ்க வளமுடன். கோமாதா சோதிட ஆய்வு மையம், இளம்புவனம், எட்டயாபுரம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு. அஸ்ட்ராலஜர் ஏ. வெள்ளைசாமி. இப்பொழுது ராசிகளில் நவக்கிரகங்களின் தன்மைகள் அப்படிங்கிற தலைப்பில் இப்போ பேச போகிறேன். 12 ராசிகள் இருக்கின்றன. 12 ராசிகளிலேயும் நவக்கிரகங்கள் அதனுடைய தன்மையை எப்படி வெளிப்படுத்துகின்றன என்பதை பற்றி இப்போ ஒவ்வொரு ராசியாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதனுடைய தன்மைகளை சொல்லுகின்ற பொழுது அது எப்படி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி காட்சியை நான் உங்களுக்கு அர்ப்பணம் செய்கின்றேன். மேச ராசியில் நவக்கிரகனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? மேசராசி அதாவது ராசிகளிலேயே முதன்மையான ராசி மேசராசி. அந்த மேச ராசியில் நவக்கிரகனுடைய தன்மை என்ன என்பதை நான் விளக்கி கூறுகிறேன். முதன்மை கிரகமான சூரியன் இந்த மேசராசிக்கு 5ஆம் அதிபதியாய் வருகிறார். பதவி, பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம் என்ற அடிப்படையிலே இந்த மேசராசிக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் மேசராசியிலே உச்சமடைகிறார். மேசராசியில் உச்சமடைகின்ற பொழுது அது குறிப்பாக மாதங்களிலே முதல் மாதமான சித்திரை மாதத்திலே அங்கே சூரியன் உச்சமடைவார். சந்திரன் 4ஆம் அதிபதியாக 4ஆம் இடத்துக்குரியவனாக மேசராசிக்கு வருவதால் அவர் சமம் என்ற நிலையை அடைகிறார். சமம், ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலையில் சந்திர பகவான் தன்னுடைய நிலையை வெளிக்காட்டுவார். செவ்வாய் மேசராசியில் ஆட்சி. மேசராசியினுடைய அதிபதியும் செவ்வாய். அவர் அங்கு ஆட்சி பெறுகிறார். புதன் சமம். அவர் 3, 6 குடியவராக வருவார். சமம் என்ற நிலையில் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்கப்புறமா குரு 12, 9 கூடியவர். அவர் நட்பு நிலையில் இருந்து மேசராசி அன்பர்களுக்கும் நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பார். சுக்கிரன் அவரும் சமம் என்ற நிலையிலே 2, 7 கூடியவராக வருவார். அவரும் சமநிலையில் தான் இருந்து செயல்படுவார் மேசராசி அன்பர்களுக்கு. சனியை பொறுத்தளவிலே அவர் 10, 11ஆம் அதிபதியாக வருபவர். அவர் நீசம் பெறுகிறார். நீசத்தன்மையை அங்கே வெளிப்படுத்துவார். ராகு கேதுகளை பொறுத்தளவில் மேசராசிக்கு பகைகளாக, மேசராசியை பொறுத்தளவிலே பகை தன்மையோடு தன்னுடைய நிலைப்பாடுகளை செய்வார்கள் என்று நவக்கிரகங்களினுடைய ராசிகளில் நவக்கிரகங்களுடைய தன்மை என்பது பற்றிய இந்த விவரங்களிலே மேசராசியில் நவக்கிரகங்கள் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விவரங்களை நான்
இப்பொழுது கூறியிருக்கிறேன். மேசராசி அன்பர்கள் உங்கள் சாதகத்தை எடுத்துக்கொண்டு நமது சாதகத்தில் இந்த சொல்லப்படுகின்ற சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுக்கள் எந்த நிலையில் இருந்து கொண்டு தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதகத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சோதிடர் சொல்கிறாரே, இதனுடைய இது எந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.